நாளை 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், இந்த ஆலோசனை தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கண்ணன். தமிழகத்தை பொறுத்தவரை நாளை காவிரி படுகை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 28, 29 ஆகிய 2 நாட்களும் தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் 29ஆம் தேதி சென்னைக்கும் சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ரெட் அலர்ட்டை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், வருவாய் நிர்வாக ஆணையர் சாய்குமார் மற்றும் தீயணைப்புத்துறை DGP சீமா அகர்வால், ADGP டேவிட்சன் தேவாசிர்வாரம் உள்ளிட்ட மிக முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறை வாரியாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். முதல் கட்டமாக வருவாய் நிர்வாக ஆணையர் சாய்குமார் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று விரிவாக விளக்கினார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் கார்த்திகேயன், சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் அதிகாரிகள் இந்த மழையை எதிர்கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது, அவற்றை பல்வேறு மாவட்டங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, நிவாரண முகாம்கள் எவ்வளவு தயார் நிலையில் உள்ளது, தாழ்வான பகுதிகளில் என்னென்ன உள்ளது என்பது தொடர்பாக விரிவாக விளக்கம் அளித்தனர். மேலும் சென்னை தீயணைப்புத்துறை DGP சீமா அவர்கள் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஆகிய இருவரும் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, தீயணைப்புத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, காவல்துறை சார்பில் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஆகிய இருவரும் விரிவாக விளக்கம் அளித்தனர். இந்த மழையை பொறுத்தவரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் மழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருந்து மழையை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.